கடலூர் மாவட்டத்தில் தேமுதிக கொடிக்கம்பம் நடும்போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிர்வாகியின் பிள்ளைகளின் கல்விச் செலவை கட்சியே ஏற்பதாக விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன் தெரிவித்துள்ளார். பன்ருட்டி அருகே நடுக்குப்பத்தில் விஜயகாந்தின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்திற்காக கொடிக்கம்பம் அமைக்கும் போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் தேமுதிக கிளை செயலாளர் வெங்கடேசன் உயிரிழந்தார். மேலும் 5 பேர் படுகாயமுற்றனர். விஜயகாந்தின் பிறந்த நாளன்று நிர்வாகி ஒருவர் உயிரிழந்தது கட்சியினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. உயிரிழந்த வெங்கடேசனின் உடலுக்கு விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய அவர் 1 லட்சம் ரூபாய் நிதியும் இறுதிச் சடங்கிற்காக 25,000 ரூபாயும் வழங்கியுள்ளார். மேலும் உயிரிழந்த நிர்வாகியின் 2 பிள்ளைகளின் கல்விச் செலவை தேமுதிகவே ஏற்கும் என்றும் கூறிய விஜயபிரபாகரன் இதுபோன்ற நிகழ்வு மீண்டும் நிகழாத வகையில் கவனமாக செயல்படுமாறு கட்சியினரை கேட்டுக்கொண்டார்.